தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயரின் ரவுடித்தனம். மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயரின் ரவுடித்தனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயராக இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாகராஜன். இவர் ஜெயின்புரம் பகுதியை சார்ந்தவர். ஜெயின்புரம் பகுதி ரவுடிகள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாகராஜன் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டு துணை மேயராக பதவி வகித்து வருகிறார். மதுரை மாநகராட்சி ஜெயின்புரத்தை சார்ந்த வசந்தா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டை குமார் என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். இது சம்பந்தமாக பிரச்சனை எழுந்துள்ளது. குமாருக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயர் நாகராஜன் வசந்தா வீட்டிற்கு சென்று வசந்தாவை தாக்க முயற்சித்துள்ளார். அவரிடம் அநாகரிகமாக பேசியுள்ளார். கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசி சண்டை போட்டுள்ளார். இந்த வீடியோ பதிவாகியுள்ளது. அந்த வசந்தா என்ற பெண் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார். துணை மேயர் நாகராஜன் ரவுடித்தனத்தில் ஈடுபடுவதாக புகார் கொடுத்துள்ளார். மதுரையில் சமீப காலமாகவே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்தல் ஆகிய ரவுடித்தனங்கள் செய்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி முன்பு பொது உடைமை கட்சியாக இருந்தது. தற்பொழுது கட்ட பஞ்சாயத்து செய்யும் கட்சியாக மாறியுள்ளது. மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரையில் பாராளுமன்ற உறுப்பினரும் அவர்கள்தான், துணை மேயரும் அவர்கள்தான். துணை மேயர் மற்றும் எம்பி பதவி 2 பதவிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருப்பதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயர் நாகராஜன் ரவுடித்தனம் செய்தது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.